இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ் கட் கூட நம்ம போட்டோம் அல்லவா, கிராஸ் கட் ஸ்ட்ரைப்ஸ் கூட இந்த லஞ்ச் பேக் சைஸ் இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நாம் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கான லஞ்ச் பேக் சைஸ் தான் இது. ஆனால் டிசைன் மட்டும் உங்களுக்கு வேற மாதிரி போட்டிருக்கும். பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி கிராஸ் கட் கூட மாதிரி தான் வரும். ஆனால் மேலே வர வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி கிராஸ் கட் மாதிரி மிக்சட் நாட்ஸ் வராமல் உங்களுக்கு வந்து சேம் நாட்ஸ் மட்டும் வராப்புல போட்டிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போடுறதுக்கு நம்ம வந்து டைவர்ஷன் நாட் இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைப்டு பாக்ஸ் நாட் ஒன்று சொன்னேன்லவா, அதை வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான். அப்புறம் இந்த கூடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ லைன்ஸ் போட்டிருக்கீங்க அதை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த டைவர்ஷன் நாட் போட்டிருக்கோம்லவா அதை எண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி 1 2 3 இப்படி எவ்வளோ ஹைட் வந்துருக்குங்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம எண்ணுவோம்னு வச்சுக்கலாம். அப்புறம் கைப்பிடி வந்து இதுக்கு டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரோல் கூட உங்களுக்கு இதில் வந்து 2 கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பண்டில் வந்து ஒரு கலர் எடுத்துக்கிறீங்க, இன்னொரு பண்டில் இன்னொரு கலர் வேறு கலர் எடுத்துக்கங்க. நீங்கள் கான்ட்ராஸ்டாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா சாண்டிலோட நீங்கள் ஏதாச்சும் ஒரு டார்க் கலர் கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். எது வேணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு லஞ்ச் பேக் சைஸு. இது வந்து கிராஸ் கட் கூட, ஆனால் உங்களுக்கு வந்து இது ஒரு நியூ மாடல்னு வச்சுக்கோங்களேன். டைவர்ஷன் நாட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது ஒரு புது மாடல் மாதிரி உங்களுக்கு கிடைக்குது, ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ரோல் எடுத்திருக்கேன். நான் வந்து 2 ரோல் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன், அப்புறம் சாண்டில் எடுத்திருக்கேன் நான். ஸோ ஒன்றுலேயும் ஒரு ரோல் எடுத்துக்கிறேன். கிராஸ்கட் கூடையில் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்மளுக்கு வந்து ரன்னிங் ஒயர் கிடையாது, வெறும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் கட் பண்ணுற ஒயர்ஸ் மட்டும்தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 கட்டில் இருந்தும் உங்களுக்கு வந்து ஒயர்ஸ் ஃபர்ஸ்டே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன்லேருந்து 24 ஒயர், இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் லஞ்ச் பேக்கான சைஸ் கிராஸ்கட் கூடைக்கு. அதே மாதிரி சாண்டில்லேருந்து 24 ஒயர் கட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.5 அடி வச்சுருக்கேன் நான் வந்து இந்த கூடை வந்து எப்படி போடுறதுங்கிறதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா 8 அடின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே வந்து 8.5 அடின்னு சொல்லேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புதுசாக பின்னுறாங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக பின்னெல்லாம் லூஸாக விழுகுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒயர் பத்தாத மாதிரி ஆயிரும். அதனால நான் வந்து ஸ்டாண்டர்டாக இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் பேக்கு கிராஸ்கட் கூடைக்கான சைஸ்னு வச்சுக்கிறேன் நான். ஸோ ஒரு கலர்லேருந்து 24 ஒயர் கட் பண்ணிக்கிறோம். அது வந்து 8.5 அடி எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு ஒயருமே இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ்கட் கூடையில் என்றைக்கும் என்ன பண்ணுவோன்னா இந்த வெட்டின ஒயரை ஃபர்ஸ்ட் வந்து 2 ஒயராக சேர்த்து நம்ம பின்னல் போடுவோம். ஒரு நாட் போட்டு வரும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கலர்லேருந்தும் 12 நாட்ஸ் கிடச்சிரும். ஸோ இங்கே கிராஸ்கட் டிசைன் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் இந்த மாதிரி தான் வரும். டிசைன் போடும்போது இந்த சென்டரில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பின்ன ஆரம்பிப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த நாட்ஸ் போட்டிருக்கோம் அல்லவா, அந்த நாட்ஸை தான் இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 4க்கு 4 பேட்டர்ன். ஸோ டைமண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4க்கு 4 தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 கலர் 2 நாட் வைப்போம். இங்கே நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ்கட்டில் வந்து நம்ம டிசைன் போட்டது நாட் வச்சு தான் நம்ம டிசைன் போடுவோம். ஸோ 2, அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 4 8 12 16 20, அப்புறம் உங்களுக்கு கடைசியில் 2 வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வைப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட்டும் கடைசியிலையும் மட்டும் 2 வைக்கிறோம். மற்றதெல்லாம் உங்களுக்கு 4 வைக்கிறீங்க நீங்கள். நான் இந்த கூடையில் எப்படி போட்டிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா க்ரீனில் போட்டிருக்கேன். அப்போ அடுத்தது எல்லோ க்ரீன் எல்லோ க்ரீன் எல்லோ, கடைசியில் முடிக்கும் போது க்ரீன் முடியும். ஸோ உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 12 நாட்ஸ் வச்சுருக்கோம்லமா அது வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்போம் நம்ம. அப்புறம் உங்களுக்கு வந்து பேஸோட அகலம்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோன்னா இந்த சென்டர் நாட் இருக்குல்லவா இந்த இடத்துல அதோட சேர்த்து இந்த கார்னர் வரைக்கும் எவ்வளோ நாட்ஸ் இருக்குன்னு நம்ம எண்ணுவோம். ஸோ இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 நாட்ஸ் வரணும்னு வச்சுக்கலாம் மொத்தமாக. இதுதான் பேஸோட அகலம்னு சொல்கிறது. நம்ம இந்த இடத்துலயே கார்னர் திருப்பிடுவோம். ஸோ முக்கு வந்து இந்த இடத்துலயே திருப்பிடுவோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு கிராஸ்கட்டில் நீங்கள் அகலம் அப்படின்னா மேலே 9 நாட் போடுவோம், கீழே 9 நாட் இதில் நம்ம போடுவோம். இந்த மாதிரி தானே வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறது இது,
பேஸோட அகலம் இந்த அளவுக்கு வரும். கூடையோட மேலே போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது கூடையோட மேலே போயிடும். அப்போ வந்து இந்த சைடில் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி உங்களுக்கு இருக்குல்லவா இந்த வி ஷேப்பில், இதில் வந்து எதுவும் மிக்சட் நாட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா மேலே வர மிக்சட் நாட்ஸ் இருக்கக்கூடாது. அதனால இந்த 2 ட்ரையாங்கிளில் இருக்க மிக்சட் நாட்ஸை நம்ம பிரித்து விட்டுணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்ஸ் நம்ம பிரித்து விடுவோம். பிரித்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே நார்மலாக பின்ன ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட்னு பார்த்தா இது, எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தா இந்த மாதிரி. அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும்னு வச்சுக்கலாம், எப்படி எத்தனை ஒயர்ஸ் வந்து எத்தனை பின்னல் வந்து நீங்கள் பிரிக்கணும், மிக்சட் நாட்ஸ். அப்புறம் வந்து மேலே வரும்போது எப்படி அந்த டைவர்ஷன் நாட் போடுறது, அப்போ அந்த ஸ்ட்ரைப்ஸ் டிசைன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த டைவர்ஷன் நாட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடைக்கு வந்து இந்த மாதிரி. இதுவே பார்த்தீங்கன்னா இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன போட்டிருக்கேன்னா டாட்ஸ் ஹேண்டில் போட்டிருக்கேன். 2 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன். ஸோ ஒன்று வந்து சாண்டில், ஒன்று வந்து க்ரீன் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 அடி எடுத்துக்கிறேன். 6 அடி மெஷர்மெண்ட்டில் 2 ஒயர் எடுத்துக்கிறேன் நான். உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 ஒயர் இதில் வச்சுருக்கேன் நான். இதுவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே நீங்கள் 6 ஒயர், இந்த உள் ஒயரில் 6 ஒயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஒயரும் உங்களுக்கு வந்து 3 அடி வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்னு வச்சுக்கலாம். இந்த கூடை எப்படி பின்னுறது அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் ஒன்று போட்டிருக்கேன், அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நான். தேங்க்யூ.